ஸோ அதில் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன் நான் தான் இப்போ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன் தான். ஸோ மெடிக்கலில் என்ன கன்ஃபியூஷன்னா நிறைய பேர் நீட் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸோ இந்த மாதிரி மெடிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் எப்படி போடுறது, இல்லை என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறது, என்ன பிளான் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதில் சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா எம்பிபிஎஸ் போகலாம், அப்படி இல்லை அதர் ஆப்ஷன் மெடிக்கலில் நர்சிங் இல்லை அலைடு சைட் சயின்ஸு ஃபார்மசி இந்த மாதிரி போகலான்னு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் ஐடியா இருக்கீங்கன்னா ஸோ ஒன்று நீட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இல்லை நான் வந்து எம்பிபிஎஸும் பார்க்குறேன், அப்படி இல்லை வந்து நர்சிங்கும் இல்லை ஃபார்மசி பார்க்குற ஐடியா இருக்குன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நீட் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து போகும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் மெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே சீட் ஃபில் ஆகிட்டு இருக்கும், அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் யாராவது வந்து ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து ப்ரிப்பேராக ஒரு காலேஜ் 1 or 2 காலேஜ் சூஸ் பண்ணி ஒரு புக்கிங் அமௌண்ட் மாதிரி பே பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டுருங்க. நர்சிங்கோ இல்லைனா வந்து ஒரு அலைடு சயின்ஸோ. ஸோ காலேஜில் கன்ஃபார்ம் கேட்டுக்குங்க ரீஃபண்ட் இருக்கா, இந்த மாதிரி நாங்கள் நீட் அப்ளை பண்ணியிருக்கோம், எம்பிபிஎஸ் கட்சி ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வந்து 12th ஸ்டூடெண்ட் நல்லா மார்க் எடுப்பாங்க அப்படின்னா ஸோ கவுன்சிலிங் மூலமாக நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, கவுன்சிலிங் மூலமாக போகணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு ப்ரீவியஸ் 3 years கட் ஆஃப் என்னன்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாக இருக்கும், ஆனால் நம்ம கவுன்சிலிங்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருப்பீங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் சீட்டும் கிடைக்காது. நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால என்ன எல்லா மேனேஜ்மெண்ட் சீட்டும் ஃபில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேராக ஒன்று கவர்மெண்ட்டில் கிடைக்கணும், கவர்மெண்ட்டில் இந்த கட் ஆஃப் வைஸ் பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இல்லை நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து ஒரு மினிமமான அமௌண்ட் ஒரு 5 or 10,000 பே பண்ணி சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் திட் நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்கேஸ் அதில் மார்க் கம்மியாச்சுன்னா நீங்கள் அதில் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ். ஸோ எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு 3 types ஆஃப் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மார்க் வந்து ஒரு 500 600 அபோவ் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜிலும் பிளேஸ்மெண்ட் ஆகும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் கேஸ்ட் வைஸ். ஸோ அப்படி இல்லை ஒரு 400 to 500 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸில் என்ன ஃபீஸஸ் இருக்குன்னா ஒரு 4 to 5 lakhs ஃபீஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிலோ ஒரு 400 300 இருக்கீங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஆப்ஷனா ஒன்று மேனேஜ்மெண்ட்ல போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பார்த்தா ஒரு 16 to 17 lakhs கிட்ட வரும் உங்களுக்கு பர் இயருக்கு. இது எல்லாமே ப்ளஸ் உங்களுக்கு டீம்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs பர் இயருக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சரி இந்த பட்ஜெட் எதுவுமே இல்லை, எங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ராட் போகிறீங்க ஒரு பிளான் வச்சிருந்தாலும் பிஃபோர் நீட் ரிசல்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா பாஸ்போர்ட் ஒரு 1500 தான். நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணால் உங்களுக்கு நீட் மார்க் பார்த்துட்டு அடுத்து அப்ராட் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின்லி வந்து மெடிக்கல் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோமா, இல்லை அதர் தென் வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறோமா அப்படின்ற பிளான் பண்ணிட்டு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷனில் கன்ஃபியூஷன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்டேயே வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்து என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.